உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர் சமுதாய நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு முடி திருத்தும் தொழிலாளர் மத்திய சங்கம் சார்பில் சங்க கொடி ஏற்றுதல், கல்வெட்டு திறப்பு விழா, ஆவடி சங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா என முப்பெரும் விழாவும் மாநில செயற்குழு கூட்டம் ஆவடியில் ஸ்ரீ கிருஷ்ணா திருமண மண்டபத்தில் ஆவடி கிளை தலைவர் ரமேஷ் தலைமையில், கிளை பொருளாளர் மூர்த்தி முன்னிலையில், கிளை செயலாளர் ஏழுமலை வரவேற்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் வியாசை செல்வராஜ் கலந்து கொண்டு சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சங்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் ஏசி மணி, கொள்கை பரப்பு செயலாளர் எம் ராஜேந்திரன் ஆகியோர் அச்சங்கத்தின் கல்வெட்டை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கௌரவ தலைவர் வெங்கடேசன், மாநில பொதுச் செயலாளர் சாய் சண்முகம், மாநில பொருளாளர் செல்வ விநாயகம், மாநில இளைஞரணி தலைவர் செந்தில்குமார், மாநில இளைஞரணி செயலாளர் சிவகுமார், மாநில பேச்சாளர் அண்ணாதுரை, மாநில செய்தி தொடர்பாளர் லெனின் பாலா, மாநில தலைமை குழு தலைவர் அசோகன், மாநில ஒருங்கிணைப்பாளர் தன்ராஜ், சென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினி முருகன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இச்செயற்குழு கூட்டத்தில் தியாகி SS விஸ்வநாததாஸ் அவர்களின் நினைவாக சென்னை நகரில் முக்கிய சந்திப்பில் அவருக்கென்று சிலை வைக்க வேண்டும், முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைத்து தர வேண்டும், மிகவும் பிற்படுத்தோர் பட்டியலில் உள்ள மருத்துவர் சமூக மக்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நமது வரலாற்று சூழல்கள் என்று நீங்கள் உணர வேண்டும். அதற்கு ஆவடியில் உண்மையாக உழைத்து ஒரு மாத காலமாக அருமாறுபட்டிருக்கும் நமது ஆவடி கிளை உறவுகளுக்கு இந்த மாநில சங்கத்தின் சார்பாக முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டமும் இணைந்து இதற்கு அருமாறுபட்டுக் கொண்டிருக்கும் திருவள்ளூர் மாவட்ட உறவுகளுக்கும் எனது இடைநிலை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். தாமரை பூப்போல் இங்கு வளர்ந்திருக்கும் தலைமையை கேட்டிருக்கும் நமது வெற்றி நாயகன் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பதாக வந்திருக்கும் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும், நமது மூத்த முன்னோடியாக இருக்கும் RK வெங்கடேசன் அவர்களுக்கும், மறுமதிப்புடைய ஐயா சித்தர் தன்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் அமித் ராஜேந்திரன் அவர்களுக்கும், இன்னும் எண்ணற்ற உறவுகளுக்கும் என் இதய கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துக்காக எத்தனையோ மனிதர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை நம்ம எப்போது வெற்றி பெற வேண்டும் என்று அந்த ஏற்றங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னோட குருநாதர் உங்கள் ஆசான் மரியாதைக்குரிய மதிவானன் அவர்கள் இன்று வரவில்லை. அவரிடம்தான் நான் நிறைய கற்றுக்கொண்டு அளவு செய்யக்கூடியவர். அவர் இன்று ஒரு நல்ல ஒரு அறிவாளியாகவும் ஒரு மற்ற ஜாதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியாக வாழ வேண்டும் என்கிறது எல்லாரும் உணர வேண்டும். நாமுக்கு பலம் படைத்தவன். ஆனா மற்றவர்கள் பேசுவோம், நம்ம இடத்துல யாரும் பேச மாட்டோம். நம்ம இடத்துல மனம் விட்டு பேசி ஒற்றுமையை நிலைநாட்டி இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல்களையும் பற்றுதலையும் நம்ம விதைக்க வேண்டும். மருத்துவன் விதைக்க வேண்டும். அவன் விதைச்சி ஒரு ஆரம்பமாக வளர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு, ஒரு மனிதன் ஒரு சங்கத்துல இறந்ததுக்கு அப்புறம் மாணவரை விட்டுட்டு அவன் நடிகருக்கு பிறகு அவனுக்கு சங்கத்தில இருந்து உயிரோடு இருக்கும் வரை உதவி செய்ய வேண்டும். அந்த மனப்பான்மையை உருவாக்க வேண்டும். என்னோட எல்லாமே அதுதான். ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. அதனால நம்ம சங்கத்துல யாராவது அறிவடைச்சா அவங்களுக்கு அந்த சங்கம் சேர்ந்து அவங்க கண்ணு உயிரோடு இருக்கும்போதே அந்த சங்கம் அவங்க செஞ்சு அந்த ஆத்மா நம்மளை சந்தோஷப்படுத்தணும். அதனால சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உயிரோடு இருக்கிறவங்க நிறைவடைஞ்சா சங்கத்திலேயே உதவி செய்து மருத்துவன் எதையும் மாற்றுவான், தனக்கு தானே உதவி விதைப்பான் என்று சொல்லி இந்த சங்கத்திற்கு வந்திருக்கும் இந்த முப்பதுகளாக வந்திருக்கும் அனைத்து மருத்துவ சொந்தங்களுக்கும் என் இதை கிடைத்த நன்றி. ஐயா அவர்கள் திருவண்ணாமலை இந்த சங்கத்தில் 34 ஆண்டுகளாக இன்றைய நிலைக்கும் எந்த அமைப்பும் செல்லாமல் இந்த செல்லாத காலத்திலும் ஐயாவுக்கு கை கொடுத்து இன்னைக்கு எனக்கு இன்னுமே வழிகாட்டியும் ஒரு கை கொடுத்து ஒரு பெருமை கொடுத்து வயதுக்கு இளையவர்களுக்கும் சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலேயே உண்மையாக தொழில் செய்யக்கூடிய ஒரே தொழில் மருத்துவ சமுதாயத்தை சேர்ந்த சமர தொழில் தான். அதற்கு ஆதாரமாக வருகிறேன்.
இந்த உலகத்திலேயே ஒரு உயர்வான தொழில், உண்மையான தொழில், நேர்த்தியான தொழில் இருக்கிறதா அது சபல தொழில் தான். நாம் தான் கண்ணாடிக்கு முன் அம வைத்து, கண்ணாடிக்கு முன்னாடி அம வைத்து சரியாக உள்ளதா, உனக்கு பிடித்தமா இருக்கிறதா, நான் செய்த வேலை உனக்கு திருப்தியாக இருக்கிறதா, தவறெல்லாம் தொழில் செய்து பணம் வாங்கக்கூடிய ஒரே தொழில் உலகத்திலேயே சபல தொழில் தான். தமிழ்நாடு மருத்துவர் நாவிதர் சமுதாய குல நலசங்கத்தின் சார்பாக சென்னை ஆவடியிலே இன்றைய தினம் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மற்றும் இதோடு இணைத்து ஆவடி கிளையின் 30 விழா நடைபெற்றது. இதிலே நமது மருத்துவர் நாவிதர் சமுதாய மக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உரிமை வேண்டும் என்ற கோரிக்கையும், அதேபோல் இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. சித்த மருத்துவர் மற்றும் ஆலோபதி படிப்புகளில் மருத்துவர் சமூக மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், முடிதிருக்கும் தொழிலாளர்களுக்கு தனியாக நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எடுக்கப்பட்டது. முடிதிருக்கும் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் என்பது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் முடிக்காணிக்கை செலுத்தும் பக்தர்கள் பணியினை மேற்கொண்டு செய்து வரும் முடித்திருக்கும் தொழிலாளர்களுக்கு மாத ஊதியமாக குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாநில சங்கம் இந்த தீர்மானத்தை கேட்டுக் கொள்கிறது. மருத்துவர் சமூக மக்கள் மீது தாக்குதல் தொடுப்பவர்கள் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானம் இந்த தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். மாநில தலைவர் செல்வராஜ். 29 முறை சிறை சென்ற மருத்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரத்தியாகி SS விஸ்வநாதாஸ் அவர்களின் நினைவாக சென்னை நகரிலே முக்கிய சந்திப்பில் அவருக்கென்று சிலை வைக்க வேண்டும் என்று உங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வீரத்தியாகி SS விஸ்வநாதாஸ் அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும். அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்துவது போல பிறந்தநாள் விழா மற்றும் நினைவால் அரசு அன்று செய்து தமிழக அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் அவர்கள் செய்திகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் வருங்காலத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து மருத்துவர் சமுதாய மக்களுக்காக இன்றைக்கு முடிவிருக்கும் தொழில்கள் நலிவடைந்த நிலையிலே இன்னைக்கு கூலி வேலை செய்கின்ற நிலையிலே தமிழ்நாட்டில் மருத்துவர் நாவிதர் மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதன் விளைவாக எங்களுடைய கோரிக்கை பல வருடங்களாக இந்த உள்ஒதுக்கீடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம். இதுவரை எத்தனை முறை தமிழக அரசு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களால் இன்று வரை எங்களுக்கு விடிவெள்ளி திறக்கவில்லை. கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல் அறப்போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த அரசுக்கு இந்த தீர்மானம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜாசி செல்வராஜ், சென்னை.